ஹாய் டியர் படத்துக்கு போகலாமா அப்படின்னு யாராவது கேட்டா இந்த டியர் படத்தோட ரிவ்யூ பார்த்துட்டு போங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டியர் படத்தோட ட்ரைலருக்கு வந்து நிறைய வரவேற்பு வந்துச்சு. அதே மாதிரி கிரிட்டிசிசமும் நிறைய வந்துச்சு. என்ன வந்துச்சுன்னா குட் நைட் மூவி மாதிரியே இருக்குல்ல, அதில் என்னப்பா பையன் கொரட்டை விட்டான், இதில் என்ன பொண்ணு கொரட்டை விடுது, அவ்வளோதானே வித்தியாசம், வேற என்ன இருக்க போகுது. ஆனால் இது குட் நைட் மூவிக்கு முன்னாடியே ரிஜிஸ்டர் ஆன ஒரு மூவி. ஸோ இந்த படம் எப்படி இருக்கு, படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா எக்ஸாக்ட்லி குட் நைட் மூவிக்கு சொன்ன கதை தான். ஆனால் லைட்டாக வேரியேஷன் என்னன்னா, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறாரு. அந்த பொண்ணு வந்து பயங்கரமாக கொரட்டை விட்டுறாங்க. அந்த பொண்ணை முன்னாடி நிறைய பொண்ணு பார்த்துட்டு போன பையன்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, பொண்ணு கொரட்டை விட்டுச்சு, அதனால் வேணான்னு சொல்லிட்டு எல்லா பசங்களும் போகிறாங்க. அந்த பொண்ணை வந்து பொய் சொல்லி ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அந்த பையன் யாருன்னா, ரொம்ப நிம்மதியாக தூக்கத்தை விரும்புகிற ஒரு பையன். அந்த பையனுக்கு இப்படி ஒரு பொண்ணு கிடைச்ச உடனே அந்த பையன் அதுக்கப்புறம் நிம்மதியாக தூங்குனாரா, இதை வந்து டிவோர்ஸ் கொடுத்தாரா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பெரிய பாசிட்டிவ்ஸா என்னென்ன இருந்துச்சு, ட்ராபேக்ஸா என்னென்ன இருந்துச்சுங்கிறத பார்த்தலாம். ஸோ இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ்ஸாக என்னென்ன விஷயங்கள் இருந்துச்சுன்னா, இந்த படத்தோட கேமரா ஒர்க் ரொம்ப நீட்டான ஒரு ஒர்க்காக தான் இருந்துச்சு. ஏன்னா அவங்க ஒரு நல்ல ஒரு வீட்டில் இருந்து ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியாக என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க ஃபேமிலி கூட எப்படி ஜாலியாக பேசிப்பாங்க, அந்த ஃபேமிலியில் ஒருத்தர் மட்டும் நசநசன் பண்ணால் எப்படி பண்ணுவார் அப்படின்னு அந்த கேரக்டர் தனியாக காட்டுறது வரைக்கும், எந்தெந்த இடத்துல க்ளோஸ் வைக்கணுமோ அந்த இடத்துல க்ளோஸ் வச்சு ஒரு ஹாப்பியான ஃபேமிலி இருக்கும்போது எஸ்டாப்ளிஷ்டாக எப்படி காட்டணுமோ அதெல்லாம் காட்டி ரொம்ப ஒரு நீட்டான ஒர்க்கு தான் அவங்க பண்ணியிருந்தாங்க. தாண்டி இந்த கேரக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தலாம். ஜிவி பிரகாஷ் இதை உங்ககிட்ட நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை சார் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா கல்வன் படம் ரிலீஸ் ஆச்சு, நல்ல வந்து ஆடியன்ஸ் கிட்ட இருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. அடுத்த ரெபல் வந்து அதை விட கொஞ்சம் இதாதான்ப்பா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அடுத்ததா வந்து இந்த படம் டியர் படத்துல வந்து ரொம்ப ஒரு ஆவரேஜான பெர்ஃபார்மன்ஸை தான் ஜிவி பிரகாஷ் கொடுத்துருக்காரு. அவரை விட இந்த படத்துல மற்ற கேரக்டர்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காங்க. ஐஸ்வர்யா ராஜேஷோட பெர்ஃபார்மன்ஸ் உண்மையாவே இந்த படத்துல வந்து சூப்பரா இருந்துச்சு. அதை தாண்டி இந்த படத்துல தலைவாசல் விஜய் இருக்காரு, அவரோட பெர்ஃபார்மன்ஸும் படத்துல ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இவங்க எல்லாரையும் விட இந்த படத்தில் வந்து ரோஹிணி அவர்கள் பெர்ஃபார்மன்ஸ், ஒரு 2 பசங்களுக்கு அம்மாவாக இருக்கும்போது ஒரு பையனுக்கு நிறைய அன்பு செலுத்தும் போது அவங்க வந்து ஒரு கேரக்டர் காட்டுற மாதிரி, அவங்க தொலைஞ்சு போன அப்பா திருப்பி வரும்போது அவங்களுக்குள்ள ஒரு எமோஷன் வெளியே கொண்டு வரும்போதும் சரி, ரோஹிணி அவர்கள் ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருந்தாங்க. கீதா அவர்களும் ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தாங்க. இதெல்லாம் விட பின்னி பெடல் எடுத்திருக்காரு ஒருத்தர், காளி வெங்கட். போஸ்ட் மாஸ்டர் நடிக்கணுமா, நான் நடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடிக்கிறாரு. அப்படியே வந்து ஒரு பாசமான அப்பாவா நடிக்கணுமா அப்படிங்கும்போது உருகுறாரு. அதை விட்டுட்டு இந்த படத்தில் வந்தோம் அப்படின்னா ஒரு அண்ணனா ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்டா இருக்கும்போது அவர் எப்படி இருப்பாரோ சூப்பராக நடிச்சிருக்காரு காளி வெங்கட் அவர்கள். நம்ம ஜிவி பிரகாஷையும் ஐஸ்வர்யா ராஜேஷையும் தான் பெருசாக பேசியிருக்கணும் இந்த படத்தில். ஆனால் அவங்க 2 பேரும் தூக்கி சாப்பிட்டு பேச வச்சது யாருன்னா காளி வெங்கட்டும் நந்தினியும். நந்தினி வந்து அவங்கள்ட்ட நம்ம எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸை. ரொம்ப ஒரு அழகான பெர்ஃபார்மரா, எமோஷனலாக இருக்க வேண்டிய இடத்துல எமோஷனாகவும், ஒரு புருஷனுக்கு பயந்த ஒரு ஒய்ஃப் வந்து எப்படிலாம் இருப்பாங்களோ அப்பெல்லாம் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வெளிக்காட்டுறதும் சரி, நந்தினி வந்து உண்மையாகவே ஒரு ட்ரூ பெர்ஃபார்மர் பாணி அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் வெளிப்படுத்தியிருக்காங்க. இந்த படம் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அவங்களுக்கு ஒரு ஹெவியான ரோல் இருந்துச்சு. அந்த ஹெவியான ரோலை பயங்கரமாக பண்ணியிருக்காங்க காளி வெங்கட் அண்ட் நந்தினி. அவங்க 2 பேருக்கு ஒரு ஸ்பெஷல் கிரெடிட்ஸே கொடுத்துடலாம். ஆனால் இந்த படத்தோட டைரக்டர் இருக்கார் இல்லையா, ஆனந்த் ரவிச்சந்திரன் சார், ஸ்டோரி வந்து நல்லா இருக்கு சார், ஆனால் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணீங்கல்ல அந்த விதம் தான் எங்களுக்கு எங்கேயுமே இந்த படத்தை வந்து உட்கார வைக்காமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக நிறைய இடத்துல லேகு. நமக்கு வந்து ஒரு இந்த விஷயம் நம்ம கிட்ட இருந்து அப்பா போயிட்டு திருப்பி வரும்போது ஒரு ஹாப்பினஸ் இருக்கும்ல, அது வந்து உங்களுக்கு விட்டுட்டு போனவங்களுக்கு வேணால் இந்த கதை வந்து நிறைய இடத்துல ரிலேட் ஆகிருக்கலாம். மற்றவங்களுக்குலாம் இந்த படம் வந்து பெரிய அளவில் எந்த இடத்துலையுமே ரிலேட் ஆகலை. லாஜிக்குங்கும் போது ரியல் லைஃப்னா இப்படி தான் இருக்கும், ஆனால் கடைசியில் அந்த கோட் சீன்லாம் வச்சு ஒரு ட்ராமா மாதிரி ஆக்கி எப்பயோ முடிய வேண்டிய படத்தை வந்து இன்னும் நான் ட்ராக் பண்ணி எடுத்தே தீருவேன்னு 2.25 மணி நேரத்துக்கு ஒரு படத்தை கொடுக்கறதெல்லாம் தேவையில்லாத வேலை மாதிரி தான் இருந்துச்சு. இந்த படத்தோட ரைட்டிங் அண்ட் டயலாக் வரைக்கும் பார்த்தோம்னா வந்து வெங்காயம் ரேட்டுக்கு வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் வரைக்கும் இறங்கி கலாய்கிற அளவுக்கு எழுதியிருக்காங்க. ஃபேக் ஃபெமினிசத்தை அவ்வளோ கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கவங்களுக்கு அதை எப்படி கொண்டு வந்து கொடுத்தா ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும் அப்படிங்கிறது மட்டும் தெரியாமல் போயிடுச்சு போல். ஏன்னா நிறைய இடத்துல வந்து அதை வந்து நல்லா சொதப்பியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கும்போது பட்ட வெளிச்சமாக தெரியுது. ஸோ இதெல்லாம் அவங்க மாற்றிருந்தாங்க அப்படின்னா இது உண்மையாகவே ஒரு நல்ல படமாக வந்திருக்க வேண்டியது. ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொதப்பல் ஏற்பட்டதுனால ஒரு ஸ்டோரி இருக்குங்கும் போது அந்த ஸ்டோரி எலவேட் பண்ணுற இடத்துல வந்து அவங்க கோட்டை விட்டதுனால இந்த படம் வந்து ரொம்ப ஒரு ஆவரேஜான படமா வந்திருக்கு. ஒரு ஜிவி பிரகாஷ்ங்கிற ஹீரோ வந்து பயங்கர ஒரு ஆம்பிஷனா நியூஸ் ரீடரா இருக்காரு அப்படிங்கிறத ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் அவங்க காட்டுறாங்க. ஆனா காட்டின இடம் எங்கேயுமே நமக்கு ஒரு இம்பாக்ட் வந்து வைக்கவே இல்லை. ஸோ அதெல்லாம் வந்து இந்த படத்தில் அவங்க மாற்றி இருக்கணும், மாற்றலை. ஸோ அதனால இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜான படமாக ரிலீஸ் ஆகியிருக்கு. டெக்னிக்கலாக இந்த படம் நல்ல ஸ்ட்ராங்கான படம், ஆனால் ஸ்டோரி வைஸ் ரொம்ப ஒரு வீக்கான படமாக இருக்கிறதுனால இந்த படம் வந்து நம்ம கொடுக்குற ரேட்டிங் 3/5 அப்படின்னே சொல்லலாம். மேலும் இதே மாதிரி நிறைய ரிவ்யூஸோடு சந்திக்கலாம். அன்டில் தென் டாடா பை ஃப்ரம் ஸ்வேதா அண்ணா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.